ஒரு எத்தியோப்பியனின் மகிழ்ச்சி. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 40 வரை பிலிப்பு மற்றும் எத்தியோப்பிய மந்திரியின் கதையைச் சொல்கிறது. தெய்வீக வழிகாட்டுதல், மகிழ்ச்சியான மாற்றம் மற்றும் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை ஆகியவற்றின் கதை. தெய்வீக நியமனம். கர்த்தருடைய தூதன் பிலிப்பிடம் பேசி, எருசலேமிலிருந்து காசாவுக்குச் செல்லும் பாலைவனப் பாதைக்குத் தெற்கே செல்லும்படி அறிவுறுத்துகிறார். இது வெறும் தற்செயலான பயணம் அல்ல, இது ஒரு தெய்வீக நியமனம். பிலிப்பு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறான். கடவுள் அழைக்கும்போது நாம் அதைக் கேட்டு நகரத் தயாராக இருக்க வேண்டும். கடவுள் நம் பாதைகளை பெரும்பாலும் மனித புரிதலை விட அதிகமாக வழிநடத்துகிறார். எதிர்பாராத மாற்றுப்பாதையாக இருந்தாலும் சரி, அல்லது தற்செயலான சந்திப்பாக இருந்தாலும் சரி, கடவுள் தனது மிகுந்த மகிமைக்காக தருணங்களை ஏற்பாடு செய்கிறார். புரிந்து கொள்ளத் திறந்த இதயம். தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகளைப் படித்து புரிந்து கொள்ளும் தாகமுள்ள எத்தியோப்பிய மந்திரியை பிலிப் சந்திக்கிறார். அந்த மந்திரியின் ஆர்வம் கடவுளுக்கு உண்மையிலேயே திறந்திருக்கும் இதயத்தை எடுத்துக்காட்டுகிறது. அவர் பிலிப்பை தன்னுடன் அமர்ந்து வேதவசனங்களை விளக்க அழைக்கிறார். நாம் எத்தனை முறை கடவுளுடைய வார்த்தையை இவ்வளவு எதிர்பார்ப்புடனும் திறந்த மனதுடனும் அணுகுகிறோம்? கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள இதயத்துடன் வேதவசனங்களை தழுவுவதன் மூலம் நாம் தனிப்பட்ட மாற்றத்தையும் புரிதலையும் அழைக்கிறோம். இந்த மனப்பான்மையை நாம் பின்பற்ற முயல்வோம். அவருடைய வார்த்தையில் காணப்படும் கடவுளுடைய ஞானத்திற்காக தொடர்ந்து ஏங்குவோம். மாற்றத்தின் மகிழ்ச்சி. பிலிப்பு இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை பிரசங்கிப்பதைக் கேட்ட பிறகு மந்திரி ஞானஸ்நானம் பெற விரும்புவதாக அறிவிக்கிறார். தண்ணீரைக் கண்டவுடன் அவர்கள் தேரை நிறுத்துகிறார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த மகிழ்ச்சி மற்றும் மாற்றத்தின் ஒரு தருணம். எத்தியோப்பியன் மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தைத் தொடர்கிறான். இந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலிருந்தும், இரட்சிப்புடன் வரும் ஆழ்ந்த அன்பையும் கிருபையையும் அனுபவிப்பதிலிருந்தும் வருகிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் மாற்றம் ஆழமான நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுளின் அன்பு நம்மை உள்ளிருந்து வெளியே மாற்றுகிறது. வித்தியாசமாக வாழ நம்மை தூண்டுகிறது. இன்னும் ஆழமாக நேசிக்கவும், இன்னும் உடனடியாக மன்னிக்கவும், மேலும் ஆர்வத்துடன் சேவை செய்யவும். நமது விசுவாசத்தை வாழ்வது, நாம் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியுடன் வாழவும், கடவுளின் செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் அந்த அலினின் கதை நம்மை ஊக்குவிக்கிறது. இது நமது விசுவாசப் பயணங்களில் சுறுசுறுப்பான பங்கேற்பாளர்களாக இருக்கவும், கற்றுக்கொள்ளவும், வளரவும், கடவுளின் நன்மைக்கு சாட்சியமளிக்கவும் வாய்ப்புகளைத் தேடுவதற்கு நம்மை சவால் செய்கிறது. நமது விசுவாசத்தை வாழ்வது என்பது நமது அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை தழுவுவதாகும். கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிப்பதாகும். ஒவ்வொரு தொடர்புகளிலும் கருணை, இரக்கம் மற்றும் கிருபையை வெளிப்படுத்துவதாகும். கடவுளின் அழைப்புக்கு நாம் திறந்திருப்போம். ஆர்வமுள்ள இதயங்களுடன் புரிதலைத் தேடுவோம். நமது தனிப்பட்ட மாற்றத்தில் மகிழ்ச்சியைக் காண்போம். இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்ட பெரிய நம்பிக்கையை உலகிற்குத் தெரியப்படுத்துவோம்.